தமிழ்நாட்டிலே நடைபெற்று முடிந்திருக்கின்ற தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய ஒரு நடிகராக இருந்த நண்பர் விஜய் அவர்கள் ஒரு பாரிய வெற்றியை அந்த தேர்தலிலே பெற்றிருக்கிறார். ஈழத்தமிழர்கள் சார்பாக இந்திய வரலாற்றில், குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய தேர்தல் வரலாற்றில் பாரிய வெற்றியை உருவாக்கிய சகோதரர் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த உயர்ந்த சபையினூடாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புகுமுக அரசியல் கட்சியாக புரட்சிகர அரசியல் பிரவேசத்தை ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகம் இன்னும் தெளிவும் திடமும் மிகுந்ததாய் தங்கள் அரசியல் பயணம் தொடர ஈழத்தின் உறவுகள் சார்பில் எங்களின் உடனிருப்பும் உறுதுணையும் என்றென்றும் உங்களோடு இருக்கும் என்ற நம்பிக்கையையும், ஈழத்தமிழர்கள் உங்களுடைய வெற்றியை சாதகமான தன்மையில் தங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக பார்க்கிறார்கள் என்பதையும் இலங்கையினுடைய இந்த உயர்ந்த சபையினூடாக நான் நண்பர் சகோதரர் விஜய் அவர்களுக்கு இந்த இடத்திலே பரிமாறிக்கொள்ளுகின்றேன். தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இலங்கை தமிழன், அடக்கப்பட்ட தமிழன் என்ற ஒரு தமிழ் குரலாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, நேரத்திலே விசேடமாக இந்தியா வம்சாவளி மக்கள் சார்பாக தமிழக சட்டசபை தேர்தலிலே தமிழக வெற்றி கழகம் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிற அக்கட்சியினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்தியா வம்சாவளி மக்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நேற்றைய தினம் தேர்தலை சந்தித்து முதலமைச்சராக வரப்போகின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கும் அவரோடு அமைச்சரவையில் வீற்றிருக்கிற அத்தனை அமைச்சர்களுக்கும் எங்களுடைய தமிழ் மக்கள் சார்பான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய இலங்கையிலே உள்ள பிரதான கட்சி என்றதின் அடிப்படையிலே வரலாற்று சாதனை படைத்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதலாவது இந்த பாராளுமன்றத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு மக்களோடும் தமிழ்நாடு அரசோடும் ஈழத்தமிழருடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் வேலை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை சொல்லி